வெல்கம் பேக் வியூயர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவோட டிஜிட்டல் ரூபி, அதாவது நாளையிலிருந்து அது ரோல் அவுட் பண்ணப்படுது. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். CBDC, அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, நவம்பர் 4 அன்னைக்கு Rupee ஃபார் ஹோல்சேல் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி செஷன் அப்போது, ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட்ரி செஷன் அப்போது டாக்டர் நிர்மலா சீதாராமன், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி நாங்களும் இந்தியாவிலையும் டிஜிட்டல் கரன்சி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது நவம்பர் 4 அன்னைக்கு ஹோல்சேல் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. ட்ரையல் பேசிஸில் லான்ச் பண்ணாங்க. ட்ரையல் பேசிஸில் சில ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க, பைலட் பேசிஸில். இப்போ அதாவது நாளைக்கு டிசம்பர் 1 அன்னைக்கு அது பைலட் பேசிஸில் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இது எப்படி யார் மூலியமாக இது லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 8 பேங்க்ஸ் பக்கம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI, எஸ் பேங்க், IDFC, இந்த 4 பேங்க் மூலியமாக ஒரு க்ளோஸ்டு யூசர் குரூப் சர்க்கிளுக்கு மட்டும் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸ்க்கு மட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன சிட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர், புவனேஸ்வர், இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 சிட்டிக்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வேறு சில சிட்டிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது என்ன சிட்டிஸ்க்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அகமதாபாத், கேங்டாக், கவுஹாத்தி, ஹைதராபாத், இண்டோர், கொச்சின், லக்னோ, பாட்னா, ஷிம்லா. ஸோ நம்ம கோயம்புத்தூருக்கு வரக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சிட்டிஸில் லான்ச் அதுக்கப்புறம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, UBA, HDFC, கோட்டக், இந்த பேங்க்குக்கு அவங்க ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த Rupee டிஜிட்டல் கரன்சி எப்படி இருக்கும், என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அதிலே பேர்லேயே இருக்குது, டிஜிட்டல் ஃபார்மில் தான் அங்கே இருக்கும். இதை நம்ம எப்படி நம்மளுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ICICI பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மும்பையில் இருக்கீங்கன்னா ICICI பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், அந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருப்பீங்களா. அதே மாதிரி உங்களுக்கு Rupee அக்கௌண்ட்டுன்னே கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் பேஸ்டு ஃபார்மில் இருக்கும். இது லீகல் டெண்டர்னா, எஸ் அஃப்கோர்ஸ் லீகல் டெண்டர் தான். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் Rupee டோக்கன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டினாமினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 5 Rupee, 10 Rupee, 20, 50, 100, 200, 500, இந்த மாதிரி சேம் டினாமினேஷன்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன, மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது இன்டர்நெட் இல்லாத ஏரியாவில் கூட நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இன்டர்நெட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 24/7 365 டேஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, UPI எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம், பேடிஎம் யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணும்போது என்ன அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு அது நீங்கள் பணம் அனுப்ப முடியாது. பட் இந்த டிஜிட்டல் Rupee நம்ம இன்டர்நெட் இல்லாமே அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் எல்லாம் குயிக்காக நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பெருசாக இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இது ஒன்லி பேங்க் டு பேங்க் டேரெக்டாக. இப்போ நீங்கள் ICICI பேங்க்கில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, உங்களோட நண்பர் SBIயில் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னா, நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்லேருந்து அவர் பேங்க் அனுப்பிச்சிருக்கலாம். இது நடுவில் இன்டர்மீடியரி யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இதோட டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ICICI பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் ஆஸ் அ டோக்கன் டிஜிட்டல் ரூபியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணுற டிஜிட்டல் ரூபிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு போகிறீங்க. ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு
கிராசரியோ இல்லை வந்து ஏதாவது பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூபிஐயில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி பண்ணுவீங்களா, அதே மாதிரி தாங்க. இது வந்து பர்சன் டு பர்சன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். இது பர்சன் டு மெர்ச்சன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கூகுள் பே பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து அவங்களோட நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் உங்களோட எவ்வளோ டோக்கன் அனுப்ப முடியுமோ அவ்வளோ டோக்கன் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். மெர்ச்சன்ட் பேமெண்ட் த்ரூ QR கோட்ஸ் கூட பண்ண முடியும். ஸோ இந்த 3 டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரூபி எந்த அளவுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹோல்சேல் செக்மெண்ட்டுக்கு, மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், வேணா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இது முழுக்க குவாண்டம் ரெசிஸ்டண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலட் சிஸ்டம் தான். குவாண்டம் ரெசிஸ்டண்ட்டாக ஈவன் எவ்வளோ பெரிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னாலையும் இந்த ஒரு செக்யூரிட்டி, இந்த சைபர் செக்யூரிட்டியை வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தே ஆர் என்ஷூரிங் த சைபர் செக்யூரிட்டி ஆல்சோ. இது டோட்டலாக அந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் மூலியமாக எழுதப்படுற ஒரு விஷயங்கிறதுனால இது வந்து ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரூபி ரீட்டைலருக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து பிளாக் மணி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து மணி லாண்ட்ரிங் ப்ராப்ளம் வராது, ஹவாலா இஷ்யூஸ் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், நம்ம சிட்டிக்கு வந்து இது எப்போ வரப்போகுது, எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக இது ஹோல்சேல் செக்மெண்ட்டுக்கு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, இட் வில் டேக் 3 or 4 months டைம். வித்தின் 1 month அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஹோப்ஃபுல்லி கோயம்புத்தூர், சென்னை இதுக்கெல்லாம் வந்து, ஏன்னா பெங்களூரில் வந்துருச்சு, நீ அடுத்தது சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ஓகே ஃபின்டெக்கில் நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் ரூபி. இதில் ஏதாவது வந்து நான் விஷயம் தவற விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பை.